திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் அறைக்கதவை உடைத்து மது குடித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டவர்கள் போலீசாரிடம் சிக்கினர். பள்ளி விடுமுறை நாளில் அத்துமீறி ஆட்டம் போட்டவர்களுக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள நாககோனானூர் அரசு நடுநிலைப் பள்ளி கடந்த ஒரு மாதமாக கோடை விடுமுறையால் மூடி கிடந்தது. அதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்ட உள்ளூர் இளைஞர்கள் சிலர் பள்ளிக்கூடத்தை மதுபான கூடமாக மாற்றி அட்டகாசம் செய்துள்ளனர். வகுப்பறையில் அத்துமீறி நுழைந்து குடித்து கும்மாளம் போட்டவர்கள் தலைமை ஆசிரியரின் அறை பூட்டை உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியரின் அறையில் வைக்கப்பட்டிருந்த முக்கிய ஆவணங்களை தூக்கி வீசி எறிந்து அதை எரித்து குளிர் காய்ந்தவர்கள் மது அருந்தி அராஜகம் செய்துள்ளனர். மேலும் குடிக்கும் பொழுது சைட் டிஷ்காக சத்துணவு கூடத்தில் இருந்த முட்டைகளை எடுத்து தீ வைத்து ஆம்லேட் போட்டு ருசித்துள்ளனர். இந்நிலையில் விடுமுறை முடிந்து பணியை தொடர பள்ளிக்கு சென்ற தலைமை ஆசிரியர் சாந்தினி தனது அறையில் அரங்கேற்றப்பட்டிருந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே கிராமத்து முக்கியஸ்தர்களிடம் தகவல் தெரிவித்து வேடச்சந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கோவிலாக கருத வேண்டிய பள்ளிக்கூடத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது கிராம மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேடச்சந்தூர் இன்ஸ்பெக்டர் கணேசமூர்த்தியிடம் வலியுறுத்தினர். உடனே தனிப்படை அமைத்து வகுப்பறையில் புகுந்து மது குடித்து ஆட்டம் போட்டவர்கள் யார் என்ற விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் உள்ளூர் சிறுவன் ஒருவர் துப்பு கொடுக்க நாககிருஷ்ணன், பிரேம்குமார், சங்கர் ஆகிய மூவரை குண்டோடு கைது செய்தனர். விசாரணையில் மதுபோதை மயக்கத்தில் மதிகெட்டு நடந்து கொண்டதாக வாக்குமூலம் அளித்தனர்.